ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் 2 போட்டி கொண்ட டெஸ்ட் தொடர் இப்போ விளையாட போகிறாங்க. வர 19ஆம் தேதி, செப்டம்பர் 19ஆம் தேதி விளையாட போகிறாங்க. கண்டிப்பாக எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா விராட் கோலி, ரோஹித் சர்மா, அப்புறம் பும்ரா எல்லாம் இந்த T20 உலகக்கோப்பை அதுக்கப்புறம் இப்போ விளையாட போகிறாங்க. ரொம்ப ஆவலாக இருப்போம். அது மட்டும் இல்லாமல் அது குறித்து நம்ம கௌதம் கம்பீர் பார்த்தீங்கன்னா, நாங்கள் பங்களாதேஷை ஒயிட் வாய்ஸில் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சவால் விடுற மாதிரி பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, கௌதம் கம்பீர் அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பங்களாதேஷை நாங்கள் வீழ்த்தியே தீருவோம். அவங்கள ஒயிட் வாய்ஸ் செய்கிறது தான் எங்களோட நோக்கமாக இருக்குது. ஏன்னா எங்களுக்கு அடுத்து வர போட்டி எல்லாமே முக்கியமான போட்டி. ஏன்னா நாங்கள் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போனோன்னா அடுத்து வர போட்டிகளை வின் பண்ணால் மட்டும்தான் எங்களால் முன்னேற முடியும். அதனால் நாங்கள் பங்களாதேஷை ஒயிட் வாய்ஸ் செஞ்சால் மட்டும்தான் எங்களுக்கு இன்னும் ஊக்கத்தை கொடுக்கும். நீங்கள் சொல்லலாம், பாகிஸ்தான் அடிச்சுட்டு தான் வராங்க, நல்லா வெயிட்டாக வராங்க, நல்ல ஒரு மொமெண்டம் எல்லாமே அவங்க பக்கம் இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் இந்தியாவில் வச்சு வீழ்த்துந்துட்டு சாதாரண விஷயம் கிடையாது. எங்களுக்கு பல ஆண்டாக எங்கள் நாட்டில் எந்த ஒரு தொடரும் வெல்லலை. அது ரெக்கார்டு எங்களுக்கு இருக்குது. பாகிஸ்தான் வேறு, இந்தியா வேறு, அதை நீங்கள் புரிஞ்சுங்க. பாகிஸ்தான் அணி டெஸ்ட்டில் வேறு, இந்தியா டெஸ்ட்டில் வேறு. ஏன்னா இந்தியா டெஸ்ட் மேட்ச்சில் ஒரு டாமினேஷன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க கொஞ்சம் ஆண்டுகளாக. அதனால் கண்டிப்பாக இந்தியாவை வீழ்த்த முடியாது. நாங்கள் பங்களாதேஷை கண்டிப்பாக ஒயிட் வாஷ் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் கம்பீர் பேசியிருக்காப்புல. ஓகே, ஒயிட் வாஷ் செஞ்சால் நல்லது தான். ஏன்னா கௌதம் கம்பீருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான ஒரு சீரீஸ் அமைச்சிச்சுன்னு சொல்லலாம், ஸ்ரீலங்கா அன்னைக்கு ஆப்போசிட்டாக. ஏன்னா ஓடிஐ சீரீஸ் ரொம்ப நாள் கழிச்சு போயிட்டு அவங்க நாட்டில் நம்ம தோற்றுட்டோம். அதுவே பெரிய அசிங்கமாக போயிடுச்சு நம்ம கௌதம் கம்பீருக்கு. திருப்பி பங்களாதேஷ் நம்ம நாட்டுக்கு வராங்க. இது வரைக்கும் நம்ம டெஸ்ட் மேட்ச் கூட அவங்க ஜெயிச்சதில்லை. சப்போஸ் இந்த தொடரை ஜெயிச்சிட்டாங்கன்னு பங்களாதேஷ், அவ்வளோதான். கௌதம் கம்பீருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாது. ஆனால் அவர் ஓப்பனாகவே சொல்லிட்டார், நாங்கள் வீழ்த்துவோம்னு சொல்லிட்டு. பார்க்கலாம் வெயிட் பண்ணி. ஏன்னா இந்தியாவும் நல்ல டீம் தாங்க. ஏன்னா இந்தியாவில் வச்சு வீழ்த்துனது சாதாரண விஷயம் கிடையாது. நல்ல பும்ரா, அஸ்வின், ஜடேஜா, சிராஜ், அக்சர் பட்டேல் கண்டிப்பாக சென்னையில் தான் ஆடுறாங்க. நம்ம சென்னையில் தான் ஆடுறாங்க. ஸ்பின்னிங் அட்டாக் தான் ஃபேவராக இருக்கும். கண்டிப்பாக 3 ஸ்பின்னர்ஸ் 2 ஃபேஸர் வச்சு போகலாம். என்னோடய கெஸ் படி பார்த்தீங்கன்னா பும்ரா, சிராஜ் 2 ஃபேஸ் பவுலர் இருப்பாங்க. அப்புறம் அஸ்வின், ஜடேஜா, அக்சர் பட்டேல் இவங்க 3 பேர் ஸ்பின்னர்ஸாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களோட காம்போ தான் இது வரைக்கும் நல்லா சக்ஸஸ் ஆகிட்டு வந்துட்டு இருந்தது. அதனால் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், இந்திய அணி எந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் போட்டு இது வின் பண்ணுறாங்களா இல்லை ஈஸியாக வின் பண்ணுறாங்களா சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும். கௌதம் கம்பீர் வேறு தொடருக்கு முன்னே இந்த மாதிரி பேசியிருக்காரு. சொன்னதை செஞ்சு காட்ட வரோன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், பங்களாதேஷ் தொடரை இந்திய அணி வெல்லுமா வெல்லாதான்? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.